இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாப்பி ஆப்பிளில் வந்து ஒரு பிஸ்கெட் செய்ய போகிறோம். அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா பாக்கெட்டையும் வந்து பிரித்து வந்து கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் வந்து பிரித்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் பிரித்து போட்டாச்சு. இதை வந்து நம்ம கலரிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்கெட் எடுத்து வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த பிஸ்கெட்லாம் வந்து உடச்சி வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா மசியும். இது கூட வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டாச்சு. இந்தமாரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நைஸாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன போடணுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் வந்து இதில் ஊற்றிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஊற்றியாச்சு. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்ச்சின பாலும் இல்லைன்னா காய்ச்சாத பாலும் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா வந்து நான் விக்ஸ் போட்டு வந்து நல்லா கலரிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருந்தால் வந்து நல்லா சூப்பராக வந்து கேக் வரும். இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பவுல் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து கேக் ஊற்றி வைக்கிறதுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் ஊற்றி தடவிக்கிறேன். நீங்கள் நெய், பட்டர், அந்த மாதிரி பட்டர் ஷீட்டு அந்த மாதிரி வந்து எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நெய் தடவிட்டு இந்த கேக் எடுத்து நான் வந்து இதில் ஊற்ற போகிறேன். அந்த க்ரீம் எடுத்து நான் வந்து இதில் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பவுலில் ஊற்றியாச்சு. நம்ம வந்து இதை வந்து தட்டி விட்டுக்கலாம். ஏன்னா பபுள்ஸ் வந்து மேலே வரும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க. பபுள்ஸ் வந்து மேலே வரும். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வந்து கொதி வருது. நல்லா வந்து கொதி வந்தோடனே நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக் இருக்கு இல்லையா, அந்த கேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி சூடாகிடுச்சு. நம்ம வந்து இந்த இது வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கேக் வந்து எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேக் வந்து அதுக்குள்ளே வச்சு இப்போ வந்து சின்ன தட்டை எடுத்து நம்ம வந்து அதை மூடி வச்சிடணும். அப்புறமா நம்ம வந்து மேலேயும் வந்து மூடி வச்சுக்கலாம். ஏன்னா பாயில் ஆகணும்ல. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடி வந்து எடுத்து வந்து இந்த பேக் சைடு வந்து இப்படி வந்து வச்சுக்கலாம். இந்தமாரி வச்சுட்டா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய தட்டு வச்சு இதுக்கு மேலே வந்து மூட போகிறேன். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரை மணி நேரம் வந்து இந்த மீடியமாகவே வந்து இருக்கட்டும். அரை மணி நேரம் வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து குச்சி வந்து விட்டு பாருங்கள். அதில் வந்து வெந்துருச்சுன்னா எடுத்துருங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் வைங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும். இப்போ நம்ம வந்து மூடியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட்டான சொம்பு வைக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொம்பு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேக் வச்சு சொல்லி அதுக்கு மேலே வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கேக்குக்கு மேலே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரை மணி நேரம் வந்து மீடியம்லேயே வந்து அந்த கேக் வந்து வேகட்டும். நம்ம வெந்த பிறகு பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கேக் வந்து வேகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்து ஒரு சொம்பு வச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து டெய்ரி மில்க் வந்து நான் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் டெய்ரி மில்க் வந்து 4 வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த டெய்ரி மில்க் எடுத்து இந்த நம்ம வந்து சொம்புக்கு மேலே வச்சா அது வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்து மெல்ட் ஆகும். நம்ம வந்து தனியாக வந்து மெல்ட் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது மேலே வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுட்டேன். வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். அது வந்து நம்ம அடியில் வந்து சூடு ஏறணும் வந்து அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வச்சுருக்கேன். எனக்கு வந்து கேக் வந்து வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் வந்து வேகலை. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அழகாக 10 ரூபாய் டெய்ரி மில்க் வந்து நான் வந்து 4 போட்டு ஊற வச்சுருக்கேன். அதாவது மெல்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உடச்சி போட்டுக்கலாம். இப்படியே பார்த்திங்கன்னா நான் ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு பார்க்கலாம். வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேக்கு வெந்துச்சு இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம வந்து மேலே இருக்க தட்டு வந்து நான் வந்து இடுக்கி போட்டு எடுத்துக்கிறேன்.
எடுத்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆவி வந்து நல்லா பறக்குது. தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நம்ம கேக் வந்து எப்படி வரும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. அந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுக்கியை வச்சு இப்படி மேலே பிடிச்சி எடுக்க தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுக்கியை வந்து போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்குது. அதனால தான் நான் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா தட்டலை. ஸோ நம்ம வந்து இது குத்தி பார்க்கலாம் வெந்திருக்காளியான்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன். குத்தி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வந்து ஒட்டிச்சு. ஸோ நல்லா வந்து வெந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபேன் காற்றுல வச்சுட்டேன் ஆறட்டோன்னே. இப்போ நம்ம வந்து டெய்ரி மில்கை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்ரி மில்க் அந்த ஸ்டாண்டுக்கு வந்து ஓட்டை இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்பூன் விட்டு கிளறி விட்டு நல்லா வந்து லிக்விடாக வர வரைக்கும் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளறிக்கணும். கிளறிட்டு அந்த கேக்கு மேலே நம்ம வந்து போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். ஏன்னா நான் வந்து இதில் வச்சுட்டேன். இது வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கேக் வந்து நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து போட்டுக்கலாம். வந்து ஒன்று மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த பிஸ்கெட் போட்டு கலக்குறீங்களா பால் ஊற்றி, அதை வந்து சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த சாக்லேட் வந்து இதில் ஊற்றலாம். நான் வந்து லாஸ்ட்டாக மேலே வந்து முந்திரி வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.